கல்கி பிரதர் அவரு ஸ்பிரிச்சுவல் படம் சொன்னார். நீங்க இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. கருப்பு அடுத்த படமும் பிரிச்சுங்களா? ஆமா, தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில இருக்கு. எப்படி இருக்கு? கருப்புலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அது சாமி படம்லாம் தெரியாதுல்ல, கிளைமேக்ஸ்ல தான் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு பயம் என்னன்னா, ராட்சசனுக்கு கூட தொடர்ந்து விமனைசர் ரோலாக நிறைய வந்துச்சு. யாரை டீக்ரேட் பண்ணலன்னு ஸ்கூலில் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓக்ஸோவில் போகிற அளவுக்கு யோகி பாபு சார் வந்து கான்சிஸ்டண்டாக காமெடி ரோல் பண்ணாலும் இதுல வந்து எமோஷனலாக நீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற கருப்பு அவருக்கு இருக்கு, ஜனநாயகன் உங்ககிட்ட இருக்கு. இந்த படத்தில் சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, இந்த படத்தில் நடிச்சே ஆகணும். ஸோ அவர் இப்போ அவருடைய இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும் நான் அந்த சொல்கிறதுக்கும் அது மேட்ச் ஆகும். தியேட்டரில் எஸ், பயங்கர பிளாஸ்ட் இருக்கு. இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அப்புறம் டைரக்ஷன் டீம்ல அடிப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், இந்த தனுஷரோட சீடனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சீடன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து. ஸோ அதனால நான் சீடனை தான் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை தான் அந்த மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம், நல்லா இருக்கும். சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ஹர்டல்ஸ். அதை தாண்டி படத்துடைய ரிலீஸ் வந்திருக்கு. சன்னிதானம் PO அதோடைய ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு தனிநபருடைய ஒரு ஜேர்னி, ஐயப்பன் அண்ட் மிக்சடாக நிறைய விஷயங்கள், அதாவது இது பேசக்கூடிய விஷயங்கள் சம்திங் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். டைரக்டராக உங்களுடைய முதல் டெபியூ படம். எனக்கு என்னென்ன இந்த கோர் ஐடியா ஆஃப் சன்னிதானம் PO எங்கேருந்து ஆரம்பிச்சது? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக யோகி பாபு சார்கிட்ட வந்து வேற ஒரு கதை பண்ணி படமெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து மலையாளத்தில் வந்து நம்ம இவர் ப்ரொடியூசர் வந்து சபீர் சார் வந்து எனக்கு ஒரு பழக்கம். அவர் மூலயமா தான் எனக்கு மதுசூதன்ற இன்னொரு ப்ரொடியூசரும் பழக்கமாகி, அவங்க ஆல்ரெடி ஒரு படம் பண்ணலான்னு ஒரு கதை கேட்டு வச்சுருந்தாங்க கம்பெனியில். வந்து ஒரு ரைட்டர் வந்து அர்ஜுன் ஐயப்பன் ஒரு ரைட்டர். அந்த கதையை சும்மா நீங்கள் ஒரு ஐடியா கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை தமிழில் வந்து டைலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இது தமிழ்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸாக ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் சன்னிதானம் PO வந்து. அப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஏதோ ஒரு இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், இந்த தனுஷரோட சீடனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இல்லை, இந்த கதையை அவுட்லைனாக கேட்கும்போது வந்து இது வந்து பேக்ட்ராப்பாக வந்து இந்த கடவுளோட இது இருக்கும்போது வந்து நமக்கு தமிழில் வந்து அப்போ லாஸ்ட்டாக வந்துருந்தது சீடன் தான் வந்து. ஸோ சீடன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து. ஸோ அதனால் நான் சீடனை தான் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை தான் அந்த படத்தில் ட்ரீட் பண்ணோம். ஓகே. பட் பேசிக்கலி இதோடைய ஷூட்டிங் ப்ராசஸாக நம்ம பார்க்குறப்போ சபரிமலை, பம்பா, ஸோ அந்த இடங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய இடம். ஷூட்டிங்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும்ல? ஸோ கண்டிப்பாக ஷூட்டிங்கில் வந்து இப்போ நார்மலாக சபரிமலைக்கு இப்போ நம்மளாம் போகும்போது யாரும் தெரியாது வந்து. இப்போ நடிகர்கள் வரும்போது அந்த ஷூட்டிங்கு கேமரா அதெல்லாம் வைக்கும்போது வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய இது வந்து அது ரெண்டாவது இப்போ வந்து யோகி பாபு சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது வந்து அவங்களுக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சு வந்து. ஸோ அதனால் நிறையா க்ரௌட், அது தமிழ் மட்டும் இல்லை, கேரளா, மலையாளம், ஆந்திரா, கன்னடா அப்படி நிறையா பேசுகிறவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வந்து. இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ராஜா பிரதர், பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் சார். இது ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி பண்ணியிருக்கேன். இட் வாஸ் அ ஷார்ட் ஃபிலிம், கண்ணப்பன்னு சொல்லிட்டு லார்ட் சிவாக்காக பண்ண ஒரு படம். ரெண்டாவது படம் இந்த மாதிரி வரப்போ ஐ ஃபெல்ட் பிளெஸ்ட். எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது நிறைய பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி அமையாது, டு பி ப்ரிசைஸ். ஸோ எனக்கு வந்து அது வந்தது வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ரைட். கல்கி பிரதர் அவர் ஸ்பிரிச்சுவல் படம் சொன்னார். நீங்கள் இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. கருப்பு அடுத்த படமும் பிரிச்சுங்களா? ஆமாம், தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில் இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க சார். வந்து ஒரு காமெடி, ஒரு வில்லனிக்கான ஒரு காமெடியான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வந்து சாரை வந்து அப்போலேருந்தே தெரியும், டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து, கோ டைரக்டராக இருக்கும்போது கூட தெரியும். ஸோ அப்போலேருந்து பழக்கன்றனால கரெக்டாக இந்த படத்தில் கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. யோகி பாபு சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட்டாக சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியாக இருக்கிறப்போ மோஸ்ட்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேபி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கலாம். அது மேபி உங்களுக்கு கருப்புலையும் நடந்திருக்கலாம், இந்த படத்தில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்? அல்ல, அந்த மாதிரி இருக்குது, படத்தில் இருக்குது. ஆனால் அந்த போர்ஷனில் என்னை கூப்பிடல.
அந்த போர்ஷனில் நான் இல்லை, வேறு ட்ராக்கில் தான் சார் யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ நான் வந்து கருப்புலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அது சாமி படம்லாம் தெரியாதுல்ல, கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும். அந்த மாதிரி தான் இதுலேயும் எனக்கு தெரியல எங்கே வந்து அது நடக்குது, அந்த சாமி எங்கே வருது, எப்படி வருது சாமி வருது சாமி வருது. ஆனா இது அவுட்டர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜானரே நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, எளிய மனிதர்கள் வாழ்க்கையில் பேக்ட்ராப்பில் வந்து கடவுளை நம்புகிறவங்களுக்கு அதை எந்த மாதிரி எல்லாம் அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் வந்து. இது வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா தான். சார் ரமேஷ் சார், உங்களுடைய கேரக்டர் பற்றி, ஏன்னா தொடர்ந்து நீங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணுறீங்க, ஒவ்வொரு கேரக்டருமே நோட்டிசபிளாக இருக்குது. இந்த படத்துடைய கதாபாத்திரம் பற்றி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ரெகுலராக பண்ணுறத விட கொஞ்சம் வேறு மாதிரி கேரக்டர். அது மற்ற கதைக்களமும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆன்போர்டு ஆயிட்டீங்க. சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல்? நம்ம ஸ்பிரிச்சுவல் தானே, ஸ்பிரிச்சுவல் தான் ஸ்பிரிச்சுவல். அப்புறம் வந்து அப்படி இல்லை, ஸ்பிரிச்சுவலுக்கு ஒரு நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஆள் தான், ஆனால் ஸ்பிரிச்சுவல் மாதிரி தெரியாது. ஸோ டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கேரக்டர் உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஆமாம், டேரக்டர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் இது எனக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்லாம் கேட்டேன் சார்த்திட்ட. இல்லைண்ணா நீங்கள் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. இல்லை இதில் நிறைய இப்போ தம்பி யோகி பாபு வந்து ஒரு வித்தியாசமான ரோல், ரெகுலராக காமெடி பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு கதையில் முக்கியமான ஒரு ஹியூமரும் இருக்கும், எமோஷனும் இருக்கும். அது மாதிரி கன்னடத்தில் 2 ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ரோலு. அப்புறம் இவங்க சித்தாரா வந்து டுவெல் ரோல்னாப்புல, அதில் ஒரு ரோலுக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னாப்புல. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் சார்? இல்லை அவங்க ஒரு ஹீரோயின் இன்னொரு ரோல் இருக்குன்னா அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மாப்பிள்ளை காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் அது நல்ல ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ. வினோத் பிரதர், நீங்கள் தான் அடுத்து. தெரியுது, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், கடைசி அப்படியே அந்த பக்கம் வர்றேன். வினோத் நீங்கள் சொல்லுங்க வினோத். அதாவது சாரதி கால் பண்ணி முதல் கூப்பிட்டது, ஆனால் இதில் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு பயம் என்னென்னா, ராட்சசனுக்கு அப்புறம் தொடர்ந்து விமனைசர் ரோலாக நிறைய வந்துச்சு. ஒரு 10-12 படம் நான் வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோ சிரமமான சூழ்நிலையும், ஏன்னா சர்வைவலுக்கே பஞ்சாயத்து இருக்கும்போது அந்த படங்கள் வேணான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். போக்சோவில் போகிற அளவுக்கு இல்லை, அதில் தான் பிரேக் ஆகிட்டார். விட்டா நம்மளை போக்சோவில் போட்டு மேஜரா இந்த டைட்டில் சன்னிதானம் பிஓ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த கனெக்ட் என்ன? இல்லை, இந்த கதையில் வந்து அந்த டிசைனில் வந்து நாங்கள் ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்போம். அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து அந்த லேண்ட்மார்க் வந்து அந்த கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ அந்த அது ஃப்ளாஷ்பேக்லேயும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், இப்போ லைவில் படத்தோட எண்டிங் பாயிண்ட்லேயும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் வந்து. ஸோ அதான் அந்த ஒரு லேண்ட்மார்க் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு பேக்ட்ராப். அதனால தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி சன்னிதானம்ன்றது சன்னிதானம் பிஓன்னு சொல்லி ஓகே பிளான் பண்ணிட்டோம். அந்த மாதிரி மாத்திரீங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி யோகி பாபு சார் வந்து கான்சிஸ்டண்டாக காமெடி ரோல் பண்ணாலும் இதில் வந்து எமோஷ்னலாக நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து வழக்கமான ஒரு வந்தவுடனே வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி இல்லாமல் வந்து ஒரு சட்டில்டாக இருக்கும் ஒரு கேரக்டர் வந்து. ஸோ வந்து அவரோட ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும் வந்து. செகண்ட் ஹாஃபில் ஒரு கதையாக மாறி அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக போய் வந்து அந்த மாதிரி ஃபீல் குட்டாக வந்து போட முடியுற மாதிரி ப்ளே பண்ணிடும். வழக்கமாக அவர் பண்ணுற கதாபாத்திரத்துக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் எமோஷன் டெப்த் அதிகமாக. இந்த கதையில் எல்லாருமே அப்படி தான் வந்து. இப்போ மூணா ரமேஸ்வரனும் அதே மாதிரி தான் வந்து. அப்புறம் வழக்கமாக எல்லா படத்துலையும் போலீஸாக நடிப்பார். இந்த கதையில் ஒரு திருடன் வந்து பேசிக்காக ஒரு முஸ்லீம் வந்து. ஸோ முஸ்லீம் மதமாக இருந்தாலும் அவரில் வாழ்க்கையில் ஒரு அவர் திருந்தி நல்லவனாகிறதுக்கு ஒரு பாயிண்ட்டு அது ஒன்று கிடைக்கிது வந்து. அதன் மூலமாக ஒரு நல்லவனாக மாறுறது வந்து. இப்போ வினோத் சார் கேரக்டர் அதே மாதிரி தான் வந்து. ஸோ அவர் வந்து இந்த கொஞ்சமான ஒரு போர்ஷனாக இருந்தாலும் அதில் வந்து காதல், ஒரு தவிப்பு, ஒரு இருந்து தப்பிக்கிறது, அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனை அவருக்கு இருக்குது வந்து. ஸோ அதில் இது பண்ணும்போது அப்போ நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டில் தான் இந்த கதையோட மொத்த கேரக்டரோட லைஃப்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கார் அவர் வந்து. ஸோ அந்த நானும் வந்து நிறைய வந்து அக்யூஸ்டு காமெடி இதெல்லாம் நான் நடிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு கடவுளாக வரும்போது வந்து கல்கி பற்றி எனக்கு ஒரு ஆசை இல்லை. இப்போ நம்ம நிறைய நம்ம கூட பழகி நீங்கள் பெரிய ஸ்டாரான நிறைய ஆக்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். அதில் நிறைய நல்ல ஹியூமர் பண்ணியிருந்த ஆர்டிஸ்ட்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ ஒரு நல்ல ப்ரெசண்ட்டில் நல்ல ஹியூமர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அந்த இடத்துல கல்கி வரணும்னு ஆசைப்படுறோம்.
அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. இந்த படத்துலேயே அப்படி தான். நாட் ஓன்லி ஹியூமரு, ஒரு கதையில் அப்படி ஃபுல் ட்ராவல். இப்போ கருப்பு கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது ஒரு ஹியூமர்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் அந்த ஒரு கதாபாத்திரம், அந்த மகாராஜாலையுமே ஒரு அந்த ஜட்ஜியோட கேரக்டரை வெளிப்படுத்துறது கல்கி தான். அந்த மாதிரி அப்படி ஒரு ஆளாக வரணும்னு ஆசை. சார், இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு சின்ன போர்ஷன் இம்பாக்ட் ஏற்படுத்துறது சிறை. அதுலேயுமே அந்த இம்பாக்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? தேட்டரில் அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு? ஆமாம், அந்த சீனு நான் படிச்சுப்பா. முன்னாடி அவர் சுரேஷ் எழுதினார், அவர் தான் அந்த இன்டர்வல் பிளாக் எழுதினார். தமிழ் சாரோட கதையை எலாபரேட்டாக எழுதினவர். அவனுக்கு எழுதிக்கிட்டு இருக்கும் அந்த சீன் படித்து பார்த்தேன் நான். அது படிக்கும்போது தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து நல்லா, ஏன்னா அவர் ரைட்டர் தமிழ் சார் கொடுத்தது ஒரு போர்ஷன், அதை அவங்க டெவலப் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஃபுல் லென்த்தாக லவ் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்கல்ல. அந்த போர்ஷன் படிக்கும்போது ரொம்ப, அப்போது சுரேஷ் மேலே ஒரு பெரிய நல்லா எழுதியிருக்காப்புல, சீன் நல்லாயிருக்கும். நான் நடிக்கிறேன்னு தெரியாது எனக்கு. அப்போ பூஜை அன்னைக்கு சொன்னாப்புல, படத்தில் நீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாப்புல. பூஜைக்கு போயிருந்தோம், விஷ் பண்ண போயிருந்தோம். இப்போ வெற்றி சார் கேட்டார், ரமேஷ் இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லை சீன் அவருக்கு பெருசாக இல்லை, வேணாம் அப்படின்னாரு. பிறகு ஏதோ ஒரு இதில் கூப்பிட்டாங்க. கூடும்போது 2 பேரும், ரைட்டர் தமிழ் சாரும் இவங்க 2 பேரும் தான் எடுத்தாங்க அந்த சீன். நல்ல சீன் தெரியும், நம்ம எப்படி நடித்து கெடுக்காமல் இருந்தால் சரி. நம்ம அப்புறம் எல்லாரோட இன்புட்ஸ் அது வர்றது நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப பீக்காக இருந்தது. அதாவது அது ஒரு சட்டிலான படம், பட் அது ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்த படம் இல்லை அந்த படத்தில். டப்பிங்கில் பார்க்கும்போது கூட நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ பெரிய அப்ளோஸ் வரும்னு தெரியாது. அது எப்போயுமே சினிமாவில் நம்ம கையில் இல்லை. நல்லா படம் எடுப்போம், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் எடுக்கிற படம் சில படம் ஓடிடும். அந்த மாதிரி அந்த படத்துக்கான ஒரு முக்கியமான சீன் அது நல்லா வந்துருச்சு. அது எதிர்பார்த்ததை விட பெரிய வரவேற்பு அது. ஓகே ப்ரோ, திருப்பி நான் கருப்புக்கு வரேன். வரப்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஸ்டில் இட்ஸ் இன் ஹியூஜ் பீக். நீங்கள் ஒர்க் பண்ண போய் அந்த எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஜானர் வந்து வேறு, அவர் அவுட் அண்ட் காமெடி பண்ணக்கூடிய நம்பர். இந்த படம் வந்து அவருடைய டெம்ப்ளேட்டில் இல்லாத வேற ஒரு ஒரு விஷயத்தில் இருந்தது, ஒரு ஸ்ட்ராங்காகவே போயிட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது ஒர்க்கிங் வித் சூர்யா சார் என்ன எவ்ரி ஒன்? இல்லை, அதுதான் எப்போது எல்லா படம் மாதிரி தான் நம்ம போயிருந்தோம். ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, சூர்யா சார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஜய் காம்பினேஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, நிறைய எடுத்திருந்தாங்க. நான் போய் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இப்படி ஒரு இது வரும்லாம் நான் எப்போது வழக்கமாக நம்ம ஒரு படம் பண்ணுற மாதிரி தான் பண்ணது. அது வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகி படத்தில் பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஓகே ரைட் பிரதர், திருப்பி வரேன். கருப்பு அவருக்கு இருக்குது, ஜனநாயகன் உங்ககிட்ட இருக்குது. ஜனநாயகனில் ரொம்ப சின்ன போர்ஷன். அது ஜனநாயகனில் இருக்கிறீங்க, அதுவே எங்களுக்கு பெருமை. அதை பற்றி சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற சாரோட பர்த்டே கோயின்சைட் பண்ணி படத்தோட ரிலீஸ் இருக்கிறதா சில பல பேச்சுக்கள் இருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது ஜனநாயகன்? இல்லை, நானும் உங்களை மாதிரி தான். ஏன்னா என்ன உங்களோட எனக்கு கம்மியாக தான் தகவல் தெரியும். முதல்ல இந்த ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு இது ஹெச் வினோத் சார்கிட்டேருந்து இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இப்போ பண்ண சொல்லும்போது என்னோடய மேனேஜர் தான் எனக்கு இப்போ பேசுறது அப்படின்னா. இப்போ மேனேஜர்கிட்ட சொல்லும்போது, நான் கார்த்தியன்கிட்ட சொல்லும்போது, கார்த்தியனை இந்த படத்தில் சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும்னு அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, இந்த படத்தில் நடிச்சே ஆகணும். அந்த ஒரு, ஏன்னா அது கடைசி படம் அப்படின்னு சொன்னதுனால அப்படின்போது இன்னும் நமக்கு அதோடைய வீரியம் கூடி போச்சு. இது எப்படி நடிச்சே ஆகணும்னு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணேன், கத்தின்னு ஒரு கத்தியில் பண்ணியிருக்கேன் நான். இந்த படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தது. சரி, எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் போகும்போது அவர் ரிவீல் பண்ணுற ஒரு சீன் அது ரியலி ரொம்ப எப்படி சொல்கிறது கொஞ்சம் தயக்கம். ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன். உண்மையிலே அது ஒரு கூஸ் பம்பான ஒரு சீன். ஆமாம். ஸோ அவர் இப்போ அவரோட இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும் நான் அந்த சொல்கிறதுக்கும் அது மேட்ச் ஆகும். அப்போ தேட்டரில் எஸ் பயங்கர பிளாஸ்ட் இருக்குது. இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அப்புறம் டைரக்ஷன் டீம்லேருந்து அடிப்பாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி கத்தியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த பக்கம் ஜனநாயகன். சார் கிட்ட அதே விஷயம் இருந்ததா, இல்லை ஒரு மாதிரியான ஒரு மாற்றம் இருந்தால் அவங்கள? இல்லை, அவர் அதை ஞாபகத்தி அவர் அங்கேருந்து வரும்போதே நண்பா வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மாதிரி சொன்ன மாதிரி ராட்சசன்லாம் பண்ணியிருக்கேன் சார் நான் அப்படின்னாரு அவர். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரா இல்லைன்னு எனக்கு தெரில அப்படின்ற. அதுக்கப்புறம் கடந்து போய் வேறு 1-2 விஷயம்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஷார்ட் திருப்பி அவங்க கூப்பிட்டாங்க. அந்த ஒரு அன்பு மாறாமல் தான் அவர் இருந்தார். அவ்வளோ பிஸிலையும்
இதே மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அவர் அட்ரஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் கிரேட்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜா பிரதர், உங்களோட படங்கள், உங்களோட டிஸ்கோகிராஃபியில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ். இப்போ டெடி, பிளாக், இந்த மாதிரி படங்கள் பண்றீங்க. எப்படி உங்களுடைய கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற நான் வந்து சூஸ் பண்ணுறது வந்து கேரக்டர் வந்து இம்பாக்ட் ஆகணும் தான் நான் பார்க்குறேன். இந்த படம் இருந்தாலும் அடங்குமரமும் சரி, நெகட்டிவ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் லீட் பண்ணேன். பிளாக்கும் சரி, ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த படமும் அதே மாதிரி தான். கேரக்டர் ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஸோ அந்த இம்பாக்ட் ஃபேக்டர் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நைஸ். சரி, இப்போ காத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அந்த படத்துடைய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.